கண்மணி அன்புடன் சீரியலில் கண்மணியும் அன்பும் ஒரே இடத்துல இருக்கிறது ஒரு ரொமான்டிக்காக கொண்டு போகணுங்கிறக்காகவே நிறையா சீன்ஸை டேரக்டர் கிரியேட் பண்ணி வைக்கிறாரு. ஒரு யாருமே தெரியாத ஒரு பாப்பா வந்து அன்புடைய மாத்திரையை தூக்கிட்டு போய் கண்மணி வீட்டுக்குள்ள போய் விழுந்துக்கிடுது. அதுக்கு கண்மணியும் அன்பும் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த பாப்பாவை. அந்த பாப்பா பிடிக்கிற நேரத்தில் பாப்பா கண்மணியை தள்ளி விட்டு அவர் போய் அன்பு மேலே விழ ஒரே ரொமான்ஸாக இருக்குது. அந்த பாப்பாட்ட போய் இருக்கிற மாத்திரையை கொடுமா அப்படின்னு சொன்னால் இது முட்டாய் அப்படிங்குது. இல்லை முட்டாய் இல்லை மாத்திரை, உனக்கு வேறு முட்டாய் எவ்வளோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல அந்த பாப்பா நான் பண்ணி 2 பேரும் என் கூட விளாட்ணுங்கிறாங்க. 2 பேரும் கையில் தூக்கி வச்சு அந்த பாப்பா விளாட்றாங்க, கையை சுற்றி சுற்றி விளாட்றாங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் இணைக்கிற மாதிரியே அந்த பாப்பா வச்சு கொண்டு போயிருக்காரு டேரக்டர். இந்த வெண்ணிலா வேற இப்போ புதுசாக அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி கிளம்பி பார்க்க போகிறாங்க. அன்போட அக்காவும் அண்ணியும் நாங்களும் வரோங்கிறாங்க. இந்த வெண்ணிலா வந்து கோமா அதுக்கு பேசுகிறாங்க. அநேகமாக இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் வெண்ணிலாக்கு எதிராகவே அவங்க திரும்பிடுவாங்க. அவங்க சொல்லிலாம் காமிக்காங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணோன்ட்டு. அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ கோமாவே போகிறாங்க. அவங்க அன்பு பார்க்குற ஆர்வத்தில் போகிறாங்க. இவங்க 2 பேரும் கொடுப்போம் என்ன பண்ண நினச்சிக்கலாம்ல. அதுக்கு மேலே ஏதோ புதுசாக ஆர்டர் வேறு ஜீவா சொல்லியிருக்காரு. அந்த ஆர்டர் வந்து பயங்கரமாக பண்ண போகிறேன்னு சொல்லி அன்பு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. அநேகமாக அந்த ஆர்டராவது சுலபமாக பண்ணுவாரான்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிங்க? அதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.